ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த நம்ம சீனியர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். சொல்லப்போனால் தரணி நவா இருக்கட்டும், ஸ்ரீதர் நவா இருக்கட்டும், பிரகாஷ் நவா இருக்கட்டும், சுந்தர்னா, கார்த்தியன் எல்லாருமே இருக்கட்டும், கிரியண்ணா எல்லாருமே இருக்கட்டும், சக்தியன் எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் விஜயண்ணா, கிஷோர், அப்புறம் தரணி நான் சொல்லணும். இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த வாட்டி ஆக்சுவலாக நான் ஸ்பான்சர் கேட்டது அந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான். பண்ண 3 பேர் அவங்க மட்டும்தான். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிஷோர். நான் நடத்தலாமா வேணுமா எல்லாமே கேட்டது அவன் கிட்ட தான். அவனும் கான்ஃபிடென்ட்டாக நடத்தலாம் அப்படின்னு சொன்னான். ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு 50% அவன் கொடுத்த ஹோப்னால தான் எங்களால் நடத்த முடிஞ்சது. அண்ட் தரணியான ஒரு மெயின் ரீசன். ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களோட அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் நல்லா ஆடினாங்க. வீட்டோ அதான் நான் நிறைய பேர் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய ஜூனியர்ஸ் இருக்கீங்க. எல்லாருமே உங்கள் வயசுக்கு மீறி நல்லா ரொம்ப நாளாவே ஆடுறீங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 years நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு நம்ம ஈக்காடுத்தாங்கலேருந்து நம்ம எல்லாம் நம்ம ஏரியா சைட்லேருந்து வெளியில் போயிட்டு ஒரு நல்ல பிளேஸில் இருப்பீங்கன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அக்கீம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆக்சுவலாக என்னால் டக்குனு பார்க்க முடியல. சரவணா எல்லாருமே சொல்கிறேன். ஸோ ஏர்லி ஒன்ஸ் இது நடத்தலாம். இது ஃபர்ஸ்ட் இயர் நடத்துறதுனால என்னால் அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக நடத்த முடியல. ஸோ அதுக்கு எதுக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு 7 மேட்சஸ் தான். பட் இருந்தாலும் நான் ஒரு கிரவுண்ட் எல்லாமே லாஸ்ட் மினிட்ல உங்களை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்பான்சர்ஸ் வாங்கி நடத்தலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மேன் ஆஃப் த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளாக் ஸ்பாட் வெர்சஸ் MAPல இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அருண் சீரம் கலைகள். அவங்க இல்லை. ஸோ ஜோய்சிஸ்ல யாராவது இருக்கீங்களா? எடிசன் நீ வாங்கிக்கிறியா? இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு பால் ஃபர்ஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அருண் அவர்களுக்காக எடிசன் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர் தீபன். மேன் ஆஃப் த மேட்சை ப்ரெசென்ட் பண்ணுறது மிஸ்டர் கார்த்தி அவர்கள். தேர்ட் மேட்ச்க்கான மேன் ஆஃப் த மேட்ச் மிஸ்டர் கார்த்தி. ஃபோர்த் மேட்ச்ல பிளாக் ஸ்பாட் வெர்சஸ் தர்ணி சிசி. இதோட மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வல்லர்ஸா அஸ்வா. ஆக்சுவலா வல்ல இல்ல, வேற யாராவது கொடுக்க முடியும்? நான் பெரிய கப்புனா ஃபோர்த் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கேப்டன் வல்லா அவருக்காக கிஷோர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. மேட்ச் தர்ணி சிசி வெர்சஸ் MAP. இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தீபன் தான். நான் ஸ்கோர் வந்து பை மிஸ்டேக் தீபன் ஆனது எல்லாத்தையுமே வந்து சரவணாவோட நேம்ல போட்டேன். ஐயோ தீபன். ஸோ ஃபிஃப்த் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்சும் மிஸ்டர் தீபன் அவர்களுக்கு. ஃபைனல் லீக் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர் மணி. ஒரு பெஸ்ட் பவுலரே கூப்பிடுறேன். ஃபைனல் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர் தினேஷ். ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லவே தேவையில்ல. பெஸ்ட் பேட்ஸ்மேன் தீபன் தான். தீபன் பெஸ்ட் பேட்ஸ்மேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் தீபன். நெக்ஸ்ட் பெஸ்ட் பவுலர் தினேஷ். டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் ஆடு ஆடானா ஆடுனா டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் தினேஷ் from Smashers 11. நெக்ஸ்ட் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ்.
இதை கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கார்த்திகை கூப்பிட்டுக்கிறேன். இங்க வா. இதுவும் as usual தான், தீபன் தான். சபாஸ் டேய் மேன் ஆஃப் த சீரிஸ் தெரிய மாட்டேங்குது தீபன் முன்னாடி வாடா ஃப்ரம் இங்க தர்ணி பாருங்க சிசி. வாழ்த்துக்கள் தீபன். ப்ரோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு நான் வந்து தீபனுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோ கொடுக்கலாம்னு இருந்தேன். ஐயா ஒரு லெஜெண்ட்ஸ் ஆடுறனாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் ஆடினாலும் சரி, அதுல ஒரு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயருக்கு நம்ம யூஸ்வலா கொடுப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நம்ம ஏரியால இருந்து வெளியில போயிட்டு ஒரு யங்ஸ்டராகவும் சரி, ஒரு பெரிய கேட்டகரியா இருந்தாலும் சரி, நம்ம ஏரியாவோட நேம் எடுத்து தீபன் தான். ஆக்சுவலாக ஸ்பெஷல் மொமெண்ட் பிளான் பண்ணியிருந்தேன், பட் லாஸ்ட் மினிட்ல என்னால் பண்ண முடியல. பேட் ஸோ தீபனுக்கு ஒரு பெரிய ப்ளோஸ். தீபன் ஏதாவது சொல்லுவாங்க. இது வந்து நார்மலா எடுத்தது தான். தர்ணி சொன்னாரு, இந்த மாதிரி இவங்களை வச்சு விளாடுவோம்டா, ஜெயிக்கிறமோ தோக்குறோமோ விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு கஷ்டப்பட்டு ஆடணும், தோத்துட்டோம். அடுத்த 2 மேட்ச் நான் சொன்னதே, நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சா தானே உள்ள போகணும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆடுங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடணும் அப்படின்னு சொன்னேன். போன நேஷனா அதாவது ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி எல்லாருமே சூப்பராக ஆடினானுங்க. ஆனால் அடுத்த 2 மேட்ச் சூப்பராக ஸோ என்ஆர்ஜி இங்கே வந்து மெயினாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் தர்ணி அண்ணா தான். அவருக்கு ஒரு பெரிய எல்லாம் மாண்டீங்க ரன்னர்ஸ் கொடுக்கறதுக்கு தர்ணி சிசியோட ஓனர் தர்ணி கூப்பிட்டு இதை கொடுக்கறதுக்கு டீம் ரன்னர் அப் தர்ணி சிசி. வாழ்த்துக்கள். ஏஆர்விஎஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கொடுக்கறதுக்கு நான் பிஜி பிரகாஷ் சொல்லி ஆசைப்படுறேன். நம்ம ஏரியால வந்து இந்த இசிசின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நடத்துகிற எல்லா டோர்னமெண்ட்ஸ்லும் சரி, பிரகாஷனாவும் ப்ளஸ் அதான் பிஜேல இருக்கிறவங்களும் நான் எல்லாருமே மென்ஷன் பண்ணணும்னு அது திருப்பி ஆசைப்படுறேன். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறது நிறைய இடத்துல. பட் நம்ம முக்கால்வாசி டோர்னமெண்ட்ஸ் நம்ம இசிசியில் நடந்ததுக்கு இப்போ நம்ம இங்கே ஆடணும் இன்னைக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களோட ப்ரெசன்ஸ் இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த இசிசி கிளப்பில் நடந்த டோர்னமெண்ட்ஸில் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண பிரகாஷனாவாக இருக்கட்டும், அவருக்கு கூட இருக்கிற சிலம்பனாவாக இருக்கட்டும், முருகவேலனாவாக இருக்கட்டும், கோபாலா இருக்கட்டும், மனோனாவாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. அபி சரத் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு 3-4 பேர் தெரியும். நம்ம நடத்துகிற டோர்னமெண்ட் முக்கால்வாசி டோர்னமெண்ட்டில் அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய ஓகே. இது வாங்குறதுக்காக பிஎஸ் ஸ்குவாட் சாரி பிஎஸ் ஸ்பார்டன்ஸ் கேப்டன் ஏழு கட்டு யங்ஸ்டர்ஸ் பிரீமியர் லீகோட இந்த வருஷத்துக்கான வின்னர்ஸ் டீம் ஸ்மாஷர்ஸ் 11 பிஎஸ் ஸ்பார்டன்ஸ். வாழ்த்துக்கள். ஜேஆர்விஎஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பிரதீப் பத்தி ஒரு 10 செகண்ட்ஸ் போட்டு பேசணும். எப்படி வந்து என்ஆர்ஜி பத்தி பேசணும், அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டீம் வச்சு ஆடுற இவனும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனர். அதுல அவனும் நம்ம ஏரியாவோட யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் எந்த அளவுக்கு எனர்ஜிக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தனோ அதே கிரெடிட் சரி மாமா.